செட்டிநாடு கார சட்னி. செட்டிநாடு கார சட்னியா? எந்த ரெசிபியா? எங்க ரெசிபி பாருங்க. அது எங்க பாட்டி பண்ற ரெசிபி. பாட்டி பேர் வெங்கடேஷ் பட்டா. செட்டிநாடு கார சுய்யம் வித்து கார சட்னி பார்க்கலாங்களா? அம்மா இப்படிதான் செய்வாங்க. ஆனா இது செட்டிநாடு கார சட்னிங்கிறது எனக்கு இப்பதாங்க தெரியும். ஆனா நாங்க குண்டு மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் உளுந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 டம்ளர், ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ தான். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு இது வடை மாதிரி தான் அரைச்சிக்கிற பதம்லாம். ஆனால் இதுக்கு தாளிப்பு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் எல்லாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது பண்ணிடுங்க. ஃபைனலாக தேங்காய் பல்லாக நறுக்கி பொடி பொடியாக இது பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாலாக போட்டு வடையாக சுட்டு எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக சுட்டு எடுத்தால் ரெடிங்க. இப்போ இதுக்கு நம்ம ரொம்ப காரசாரமான சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தக்காளி, கொஞ்சம் புளி, உப்பு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா 2 அரைச்சது இதில் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.